பொதுவாக நம்ம நாட்டில் வேலைவாய்ப்பு மிக குறைவாக இருக்குது. பல லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதி வேலை கிடைக்காமல் நிலையும் இருக்குது. எல்லாருக்கும் வேலையும் கொடுத்துட முடியாது. எழுதுவர்கள் அனைவருக்கும் கொடுக்க முடியல. நீங்கள் கூட சமீபத்தில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கடந்த ஆட்சியில் குரூப் 2 எழுதினாங்க. 1400 வேலைங்கிறது பிறகு 800 வேலையாக கூட குறைக்கப்பட்டிருக்கு. அதனால் சில நேரங்களில் கூட்டப்படும், குறைக்கப்படும். ஓகே, ஒரு அரசு நினைச்சா கூடுதல் வேலைகளை உருவாக்கும். ஆனால் இதுக்கு முந்தைய காலங்களில் உங்களுக்கு காங்கிரஸ்காரர்கள் தான் தேச போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அந்த தியாகிகளுக்குன்னு அன்னைக்கு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் பல்வேறு வகையில் சலுகைகள் கொடுத்தாங்க, நிலங்கள் கொடுத்தாங்க, அவங்களுடைய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புலையும் முன்னுரிமை கொடுத்தாங்க. இன்றைக்கும் ஒரு கேஸ் ஏஜென்சி இந்த மாதிரி எதாவது இருந்தால் அரசு செய்கிறதுலையும் அதில் இராணுவத்தினர், முன்னாள் இராணுவத்தினர்லாம் இருக்குது. நான் இருக்குன்னா கருணைங்கிறது எங்கெங்கெல்லாம் வரும், தன் கட்சிங்கிறதுக்கான்னு சொல்ல வராங்க இல்லையா? தன் கட்சிக்காரர்கள் கொடுத்தாங்கிறதுக்கு, அதாவது மொழி போராட்டம், அவங்க அந்த கட்சியை சார்ந்தவர்களுக்கு அவங்க வந்து பல சலுகைகளை கொடுத்தாங்க. இதை வந்து கருணைன்னு சொல்லலாம், அல்லது தங்கள் கட்சிக்காரர்கள் கொடுத்தாங்கன்னு சொல்ல வரலாம். இங்கே தன்னை சார்ந்தவர்கள் தன் கட்சிக்காரர்களுக்கு ஒரு அரசு வரும்போது சலுகை கொடுப்பது ஒரு உதாரணம் சொல்ல வர்றேன். தன் கட்சியை சார்ந்தவர்கள் தனக்காக உழைத்தவர்களுக்கு இப்படி பல்வேறு நேரங்களில் கட்சிகள் வந்து வாய்ப்பு தந்து, அப்படியே கட்சிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம இப்போ வந்து நம்ம எந்த அடிப்படையில் நம்ம எடுத்துக்கிறோன்னு சொன்னால் கருணை அடிப்படையில் அந்த கட்சி கொடுக்குது. ரைட், கொடுக்குது, முடிஞ்சு போச்சு. இப்போ தீர்ப்பு உங்களுக்கு உயர்நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கு. இது முடிவு எங்கே எடுக்கப்படும்? உச்ச நீதிமன்றத்தில். அதுவரை நாம பொறுமையாக, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. உச்ச நீதிமன்றம் இதை எந்த அடிப்படையில் பார்க்குது? நாளைக்கு இவர்களுக்கு வேலை கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்காம போனால் அவங்க வேற ஒரு வழியை அந்த அரசு செய்யும், அது வேற விஷயம். சிவகாசி பட்டாசுங்கிறது உங்களுக்கு தெரியும், ஒரு கம்பெனி, ஒரு நிறுவனம் அவங்கள வேலையை கொடுக்குது. அதில் வந்து உள்ள விஷயம், அந்த கம்பெனியே அவங்களுக்கு பல்வேறு வகையில் உதவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தான் இப்படி போய் எடுத்துங்க. அப்போ ஒரு கட்சி போராட்டத்தில் அவங்க கலந்துக்கிட்டாங்க, அல்லது கட்சியுடைய கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்க, அதை வந்து ஒரு பக்கம் கண்டுக்காமல் நம்ம அந்த கருணை அடிப்படையில் அவங்க இறந்து போயிட்டாங்க. அதாவது இது விபத்து, இது ஒரு விபத்து தான். அப்போ இந்த மாதிரி இறந்து போனவங்களுக்கு கொடுக்கணும்னு செய்கிறாங்க, முடிவு எடுக்கிறாங்க. நான் ஒன்றும் முழுசாக ஆதரிக்கல. மாண்பமை நீதிமன்றம் நீங்கள் இந்த மாதிரி சொல்கிற பார்வைக்கு இன்னொரு பார்வை வைக்கிறாங்க. நீதியரசர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவருடைய குடும்பத்தினருக்கு சுய வேலைவாய்ப்பு பயிற்சி வழங்கி ஏன் சுயதொழில் முனைவோராக மாற்றக்கூடாது அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கிறாங்க. நீங்க எப்படி சிவகாசிக்கு சொல்றீங்களோ அதே தான் அவங்க இங்கேயும் சொல்றாங்க. நிச்சயமா செய்யலாம். அது எப்ப செய்யலாம் சொன்னா அதுதான் நான் தெளிவா சொல்றேன். இப்ப இந்த ஆட்சி ஒரு முடிவு எடுத்திருக்கு. எல்லா ஆட்சிகளுடைய முடிவு வந்து நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்வதாக அர்த்தம் இல்லை, முடியாது. ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம். இந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளல, நாளைக்கு அந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுதா இல்லையான்னு பார்ப்பாங்க. அப்படி பார்த்து அந்த நீதிமன்றம் இவர்களுக்கு ஆதரவாக இருந்து இந்த வேலை வாய்ப்பை தொடரலாம் 50-50 சகோதரர் இம்ரான் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த 50-50ல வந்தா ஓகே, இல்லைன்னா இந்த ஆட்சி ஜனம் சும்மா இருந்துட போறாங்க. அவங்க நிச்சயமா பல நிறுவனங்களுக்கு சொல்லி அவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பாங்க. என்ன, தங்களுக்காக உயிர் விட்டவர்களுக்கு ஏதாவது உதவணும்னு சொல்லி நம்ம கம்பெனியோ நம்ம ஏற்கனவே தாவேக்காவா கட்சியா நிதியுதவி கொடுத்திருக்காங்க அந்த குடும்பங்களுக்கு. நிச்சயமா அரசு பணி கொடுக்கும்போது தான் இது வந்து இப்ப நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறது இந்த விஷயம். நிச்சயமா நீதிமன்றம் நாளைக்கு என்ன முடிவு எடுக்குதோ 50-50 எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா வேலை கிடைத்தாலும் ஒண்ணுதான், வேலை கிடைக்கலாலும் ஒண்ணுதான். அவர்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி நீதிமன்றம் சொல்ற மாதிரி சுய வேலை வாய்ப்புகள், அவர்களுக்கு பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கு வேலைகள் செய்யலாம். சின்ன வரலாற்று குறிப்பு சொல்றேன். பகத்சிங் வந்து வெள்ளையர் ஆட்சியில் வந்து கலகக்காரன், புரட்சியாளன், நான் இன்னைக்கு தியாகி. அதே மாதிரி காங்கிரஸ் போராட்டம் பண்ணும்போது வெள்ளையனுக்கு எதிராக போராடினாங்க. அந்த போராட்ட தியாகிகளை வந்து ஆட்சி மாறும்போது அவங்களுக்கு சலுகைகள் கொடுக்குறாங்க. மொழிப்போர் தியாகிங்கிறது அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசுக்கு எதிராக போராடினாங்க, அல்லது ஒன்றிய அரசுக்கு எதிராக போராடினார்கள். இவையெல்லாம் அரசுகள் மாறும்போது நடக்கிறது. அதுக்காக வேண்டி என்ன போராட்டம் நான் சொல்ல வரேன், தூத்துக்குடி இல்லை சார், எனக்கு நீங்கள் வந்து கடந்த சுற்றுல பேசுனீங்க, ஆர்கே அப்ஜெக்ட் பண்ணாரு, நீங்கள் அதை சரியா பார்வையிடணும். பட் திரும்பவும் பகத்சிங்கை நம்ம குறைச்சி மதிப்பிடுறோமா? எதோட ஒப்பிடுறதுன்னு இருக்குல்ல? மதிப்பிடுறது சார், நான் சொல்ல வர்றது இல்லை, நீங்களே சொல்லுங்களேன். ஒரு காங்கிரஸ்காரரா நீங்க சொல்லுங்களேன், ஆர்கே சுதந்திர போராட்ட தியாகிகளோ பகத்சிங்கையோ நாம இந்த இன்சிடென்ட்டோட ஒப்பிட முடியுமா? அரசியல் கட்சிக்கு வர்றாங்க, அங்க ஒரு மரணம், மரணம் ரெண்டு ஒன்று, அதுல மறுக்கல. ஆனா அவர்களுடைய அவங்க எவ்வளவு போராடினாங்க, அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க நாட்டுக்கு, என்ன அவங்களுடைய உயிர் தியாகம் என்ன, இன்னைக்கு வரலாற்றில் இடம் பிடிச்ச ஒருத்தர். அது நம்ம எனக்கு புரியல. நான் போராட்டம், நான் என்ன சொல்ல வரேன், அவங்களை வாழ்த்தி தான் சொல்றேன். நான் அன்றைக்கு அவர்கள் வந்து கலகக்காரர்களாக இருந்தார்கள், நீங்க அவங்க தியாகிகள் ஆயிட்டாங்கன்னு சொல்றதுடைய பொருள் என்ன? இப்ப நான் உங்களுக்கு ஒரு தகவல் சொல்றேன். ஆர்கே அவர்கள் இப்படி பேசியிருக்கலாம், கள்ளச்சாராயம் சாப்பிட்றவன் யாரு?
அவன் அரசுக்கு விரோதமாக சாப்பிட்றான், தனக்கு விரோதமாக சாப்பிட்றான், தன் குடும்பத்துக்கு விரோதமாக சாப்பிட்றான். அவனுக்கு போய் நீங்கள் 10 லட்ச ரூபா கொடுக்குறீங்களே, ஏன் கொடுத்தீங்க? உங்களால் இங்கே போக முடியல. அது மட்டுமல்ல, இந்த நம்ம ஆட்சியில் வந்து இந்த கள்ளச்சாராய பேச்சு ஒன்றும் இல்லாமல் போகணும் அந்த உயிருக்கு அப்படின்னு செய்கிறீங்க. ஏன் அதுக்கு 10 லட்சம் கொடுத்ததை பற்றி அவர் கேட்கலையே? ஸ்டெர்லைட் விஷயத்தில் அதே மாதிரி நான் சொல்லி முடிக்கிறேன். ஸ்டெர்லைட் விஷயத்தில் நீங்கள் சொல்கிறீங்க அது கொடுக்கலாம்னு சொல்கிறீங்க. ஸ்டெர்லைட் விஷயத்தில் கூட நீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னால் கொடுத்தாலும் வந்தாலும் சரி, அதுவும் உயிர்கள் தானே. அதனால் உயிர்கள் என்ற அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஒரு ஆட்சி எடுக்க அதில் என்ன வித்தியாசம் சொல்கிறாருன்னா, அங்கே தீர்ப்பு வந்து விட்டது, ஆணையம் இவங்க குற்றச்சாட்டுன்னு வச்சிருச்சு, காவல்துறை குற்றச்சாட்டு, அதில் தீர்ப்பு வந்த பிறகு கொடுக்கறது வேற. இதில் இன்னும் வழக்கு நிலுவையில் இருக்குது, விசாரணையில் இருக்குது, விசாரணையினுடைய போக்கை இது மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறது தானே ராமசாமி சொல்கிறாரு, ஆர்கே சொல்கிறார். அது நீதிமன்றம் பதில் சொல்லட்டும். இது எது உண்மை, கரூரில் என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுங்கிறதும் காலம் தானே பதில் சொல்லணும். நீதிமன்ற தீர்ப்பு வந்தவுடனே அது தாராளமாக அந்த பதில் சொல்லுவாங்க. அதுக்கிடையில் நம்ம பேச வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு அரசு சில முடிவுகள் எடுக்குது. ஏற்கனவே பல அரசுகள் முடிவு எடுத்திருக்கு. அதே மாதிரி முன்னாள் அதிமுக அரசு என்ன பண்ணுச்சு உங்களுக்கு நன்றாக தெரியும். கண்ணுக்கு முன்னால் 4 மாணவிகளை உயிரோடு எரிச்சாங்க. அந்த 4 பேருக்காக வேண்டி விடுதலை பண்ணுறதுக்கு எவ்வளோ பெரிய முயற்சி எடுத்து விடுதலையும் பண்ணாங்க, நம்ம பார்த்தது தானே. அதே நீங்கள் வந்து அதை விட சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் இன்றைக்கும் பரோல் வழங்க முடியாத சூழ்நிலை முந்தைய அரசுகளும் விடுதலை பண்ண முடியாத நிலையில் முந்தைய அரசுகளும் இந்திய அரசுகள் இருந்துகிட்டு தான் இருக்குது. அதனால் ஒவ்வொரு அரசுகளுடைய பார்வை என்பது வேறு, ஆட்களை பார்ப்பது என்பது வேறு. அதனால் வந்து இது ஒரு அரசு செய்து அது நல்லதா கெட்டதாங்கிறது உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரட்டும். தீர்ப்பு வந்த பிறகு இது தவறு என்று சொன்னால் கொடுக்காம இருக்கட்டும், அவர்களுக்கு இந்த அரசு வேற வழியில் உதவட்டும். நீங்க சொல்லுங்க. ஒன்றும் ரொம்ப சிம்பிளான விஷயம். அதாவது இங்க யார் பார்ட்டி, ஒன்று காவல்துறையோ அல்ல அன்றைய அரசோ, இன்னொன்று வந்து அந்த கட்சி. இதில் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து 3வது தரப்புங்கிறத வந்து நீதிமன்றம் கவனிக்க. நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் சார், தமிழ்நாடு அரசு தான் அந்த அரசு இந்த அரசுன்னு அவங்க பார்க்க மாட்டாங்க. தமிழ்நாடு அரசு நிர்வாகம் தான். பணி ஆணை கொடுக்கிறது தமிழ்நாடு அரசு. நிர்வாகத்துக்கும் அன்று அந்த கட்சி சம்பந்தப்பட்ட விஷயம் 2 பேர் தான் மெயினாக வருவாங்க. அநியாயமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து செய்யலாம். ஆர்டிகல் 162 அதுதான் சொல்றாரு ராமசாமி. என்ன சொல்றாருன்னா, அப்பனா பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் தானே கொடுப்போம். ஆர்கே சொல்றாருல, கேஸ் லீக்கேஜ்ல இறந்து போனாங்களா, அப்ப அவங்களுக்கு கொடுக்க, பாதிக்கப்பட்ட எல்லோருக்கும் தானேன்றாரு. இந்த சப்ஜெக்ட் வேற, அந்த சப்ஜெக்ட் வேற. அது தனி நிர்வாகம், அது கேஸா இருக்கு. சரி, அது தனியார். நான் தான் சொல்றேன், இப்ப காவல் மரணங்கள் அப்படின்னு நம்ம கொடுத்துடலாமா? முன்கூட்டியே கொடுக்க முடியுமா? காவல்துறையால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு, அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்ப அதுல பாதிக்கப்பட்ட குடும்பம் அது கருணை அடிப்படையில் ஒரு அரசு பணி கேட்குதுன்னா அதை கொடுக்க முடியுமா? ஒருவேளை ஃபைண்டிங் வந்து இதுதான் அப்படின்னு தீர்ப்பு வந்த பிறகு கொடுக்கும்போது கூட அதுக்கு ஒரு அதை விட ஒரு ஃப்ரேம் ஒர்க் வேணும்லன்றாங்க. எதுவுமே இல்லாம எப்படி நீங்க அப்பாயிண்ட் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. காவல்துறை மரணங்கள் பார்த்தா காவல்துறையால் நேரடி மரணம் தான் ஸ்டெர்லைட். நீதி அரசே இங்க என்ன சொல்லிட்டாங்க, வேலை கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அங்க ஒரு தீர்ப்பு வந்து தீர்ப்பு அது மாதிரி இதுக்கும் தீர்ப்பு வரும். ஆகவே இந்த அரசு முடிவு எடுத்திருக்கு. உச்ச நீதிமன்றம் தான் பதில் சொல்லணும். அது வேலையை கொடுத்தா கொடுக்கலாம், இல்லைன்னா இவர்கள் வேற ஆல்டர்னேட்டிவா ஏதாவது செய்வாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு தன்னால் பாதிக்கப்பட்டவர்கள்